மாமியார் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டு அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு பொண்ணுக்கு அவள் ஏதாவது ஆசைப்பட்டது கேட்டால் வாங்கி தருவார். இல்லை வா காலார கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம். ஏன் நடக்காட்டி என்ன, நம்ம வீடு தானே, இங்கே இருங்க. ஏய் தனியாக பேசணுண்டி இவங்ககிட்ட, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு நாள் போவா, ஒரு நாள் போக மாட்டா. பட் அவருக்கு வந்து அந்த தவிப்பு ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ரெண்டாவது தன்னுடைய மார் மேலே குழந்தைய போட்டுக்கிட்டு தூங்கணும்னு ஒரு ஆசை ஆண்களுக்கு இருக்கும் தானே சார். அதுவும் பொன் குழந்தைன்னா வெகு பிரியமாக இருக்கும். ஸோ அவர் கேட்குறாரு, அந்த பொண்ணு நான் வரமாட்டேன், என்னால் குழந்தைய வச்சு சமாளிக்க முடியாது, அப்புறம் உனக்கு சமைச்சு போடணும், நான் முடியாது, என்னால், நான் இன்னொரு 2 மாதம் இங்கே இருந்து வரேன். இவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க பொண்ணு சின்ன பொண்ணு, கொஞ்சம் மனசு சரியாகட்டும், 5 மாதமாக நான் உடனே நான் அனுப்பி நாங்கள் கொண்டு வந்து விட்றேங்க, நான் எங்களுக்கும் மாப்பிள்ளை வேணும், நீங்கள்லாம் வேணுங்க. அவங்க வந்துட்டாங்க. இவருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருத்தம். ஆனாலும் மறுபடியும் 2 மாதம் அவர் படையெடுக்கிறார் மாமியார் வீட்டுக்கு. 5ஆவது மாதம் வர்றதில்லை சார், வரல. யார் போய் கூப்பிட்டாலும் பார்க்கலாங்க, அனுப்பலாங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல பேசின மாமியார் வேற மாதிரி இருக்குது, அந்த குரலே இப்போ மாறி போயிடுச்சு. என்னடா விஷயம்னு ஆன வரைக்கும் சொந்தக்காரரை விட்டு பேசுகிறாங்க, வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, நீ என்ன பெரியவனா, உங்ககிட்ட தான் வந்திருக்கணுமா என் பொண்ணு அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. மாமியார் தங்கமான மாமியாரா இருந்தாங்களே. ஆமாம். இல்லை ஏத்த அப்படி பேசுகிறீங்க, நான் என் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்னு. உனக்கு நினைப்பு இருக்கட்டும், அதுக்காக நான் என் பொண்ணை அனுப்ப முடியாது. என் பொண்ணு எப்போ விரும்புகிறாளோ நான் அப்போ தான் அனுப்புவேன். அப்புறம் மறுபடியும் 2 வாரம் போயிட்டு, நான் என் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். நியாயம் தானே? நீங்கள் உங்கள் பொண்ணை வச்சுக்கோங்க, நான் போனேன். அது எப்படி நீங்கள் பால் குடிக்கிற குழந்தைய நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, தாய்ப்பால் கொடுக்கணும், நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னு. உங்களுக்கு உங்கள் குழந்தை எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு எனக்கும் முக்கியம். நான் என் குழந்தையோடு இருக்கணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன். 3 மாதம் நீங்கள், 5 மாதம் நீங்கள், இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. அவள் தம்பி வந்தவன், டக்குன்னு உள்ளே வந்தவன், குழந்தை மேலே கை வச்சா கையை உடச்சிடுவேன்ட்டான். எவ்வளோ பெரிய அவமானம் ஒரு ஆணுக்கு. என்னோட குழந்தை நீ யாரா சொல்கிறதுக்குன்னு இவரும் திருப்பி 2 வார்த்தை பேசிட்டார்.